இங்க பாருங்க வேலை நடக்கு விதைப்பு அதுல எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த அடிக்கடி பதிலா வயலுக்குள்ள வந்து வேலை செய்யறாங்க. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி கிடைக்கும். சந்தோஷமா ஐயா? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஓகேயா, சந்தோஷமா? நாங்களும் விதைக்க விளைவடிக்கும். நான் எற துண்டளவு நல்ல வெள்ளம் விளையும் பாருங்க. எல்லாம் விளையுமா? சரியோ. மூண்டை அறியணும். ஓகே, எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இந்த வெயிலுக்கு சும்மா கொஞ்சம் நிக்கலாம். சந்தோஷமா? சந்தோஷம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஒரு அண்ணாவின் உதவியோட நாங்க காசு கொடுத்து கொண்டு வரோம். சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல, ஆனா எதிர்பார்க்காம கிடைக்கும். எதிர்பார்க்காம கிடைக்கதான் உதவி. தொடர்ந்து இப்படித்தான் நான் வேலையை போறீங்க. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தாரம் உங்களுக்கு. இது புத்தாண்டை முன்னிட்டு தாரணாங்க. சரியோ, சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வாரம். சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நாங்க எதிர்பார்க்கல. கிடைக்கிறீங்க புத்தாண்டு இதுக்காக. சந்தோஷம். வீட்டுல ஒண்ணு கொடுங்க. அப்ப எத்தனை பேர் நீங்க வீட்டுல? வீட்டுல 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு படிக்கணும். மனைவி. ஓகே, சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் பரோட்டாவும் பருப்பு வரை. சரியோ, சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலையா? நல்ல மொழிவளமாக நல்லா பாட்டெல்லாம் படிப்பீங்களா நீங்க? கேள்விப்பட்டு காவடி பாட்டெல்லாம் நல்லா இருக்கணும். சரி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். நேற்றைய தினம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனுடைய பாதி வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சுவிஸில் இருக்கக்கூடிய வசந்தண்ணான்னு ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக பலதரப்பட்ட உதவிகளை செய்த அந்த அண்ணா இன்னும் உதவிகளை செய்ய வந்து காத்து கொண்டிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நாங்கள் சொல்லக்கூடியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 6 பேருக்கு நாங்கள் 10,000 காசு கொடுக்கப்புறம் இன்றைய தினம் எத்தனை பேர் ஆட்களை எங்களால் செலக்ட் பண்ணக்கூடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் நாங்கள் இப்போ ஒரு மதிய டைமில் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த டைமில் போனதானா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 11 மணி 14 நிமிடம், கிட்டத்தட்ட 12:15 டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நம்மளோட சுவிஸில் இருக்கக்கூடிய வசந்தனாவின் அனுசரணையில் வந்து இன்னொரு 6 பேருக்கு நாங்கள் 10,000 ரூபா காசு வந்து கொடுக்கப்புறம் நாங்கள் இப்படி ஒரு 6 பேரை சந்திக்கக்குள்ள நாங்கள் பலதரப்பட்ட மக்களை வந்து இந்த வீடியோவில் வந்து சந்திக்கக்கூடியமாக இருக்கும்னே. ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமாக ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடியமாக இருக்கும். போன வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் வந்து எங்களுக்கும் இதுவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரி யாரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம், யார் இன்றைக்கு தெரிவு செய்யக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னால் கொடுக்க போகிற எங்களுக்கும் தெரியாது, காசு கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கஷ்டத்தில் தங்களோட மனசில் ஒரு யோசனை இருப்பாங்க. நான் கொடுக்கக்கூடிய அந்த 10,000 ரூபா காசு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை வந்து நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னால் இப்போ இதில் நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளாவளி. வெள்ளாவளி ஏரியா நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து போய் தெரியும். பார்க்கலாம் இன்றைய தினம் யார் வந்து அந்த அதிர்ஷ்டசாலி, யார் வந்து எங்களுடைய வீடியோ மூலமாக நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம், யாருக்கு கடவுள் வந்து இன்றைக்கு இந்த காசை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி தெரியல. அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்க போகிறோம். அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் நிற்கக்கூடிய இடத்தை பாருங்கள். இது வந்து வெள்ளாவளி ஜங்ஷனுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஓகே, பார்க்கலாம் யாரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த டிஷர்ட் பாருங்கள், அரைக்கை வச்சு டிஷர்ட்டு இங்கே நிறைய நாளை கூட போட்டிருக்கேன். முதல் புல்கை டிஷர்ட் தான் போட்டிருப்போம். டிஷர்ட் வந்து நல்லா இருக்கான்ட்டு பாருங்கள் மகளே, பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள் நம்மளை பிடிச்சாக்கள். சரி, ஓகே, இப்போ பாருங்கள், முன்னுக்கு காட்டுங்க. இந்த இடத்துல இருந்து அம்பாறை மாவட்டம் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர். பதிலா இப்போ நம்ம நிற்கிறது வந்து மட்டக்களப்பு மாவட்டம். ஆனால் அம்பாறை மாவட்டம் வந்து இங்கிருந்து 36 கிலோமீட்டர். அம்பாறை மாவட்டத்துக்கு 36 கிலோமீட்டர் போகுது. அம்பாறைக்கு போகிறது தான் 36 கிலோமீட்டர். இடையில் அந்த ஊர் தொங்கல் நான் நினைக்கிறோம் 15-16 கிலோமீட்டர் போனாலே வந்து அம்பாறை மாவட்டம் வந்துடும்.
இதில் வந்து நிறைய பேர் ஆடு மாடு என்ன மேய்க்கிறார்கள் இருப்பாங்க. அப்படியான ஆக்களை செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து உண்மைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பயங்கரமான வெயில், உங்களை பார்த்தாலே தெரியும் என்ன பயங்கரமான வெயில். இந்த அப்படியான வயல் பக்கம் தான் தம்பி பார்த்தில அங்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க. ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நாங்கள் அந்த கொடுக்கறது தகுதியானவங்களான்னு பார்க்கணும். என்ன ஒரு 10,000 ரூபா காசு வந்து யாருமே 10,000 இல்லை ஒரு 1000 ரூபா காசு விட்டாலுமே யாருமே தரமாட்டாங்க இப்போதைய காலங்கள். என்ன சொந்தக்காரர்கள் இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு 1000 ரூபா காசு கேட்டாலும் தரமாட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10,000 ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கக்குள்ள வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு என்ன அதை பெறக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் என்ன என்றது நாங்கள் பார்க்கத்தானே வேணும். அங்கே இந்த மெஷின் கழுவுற அண்ணன் டிரைவர் அண்ணா உழவடிச்சு வர்றாருண்ணே. தம்பி ஓகே ஓகே விழுந்தாரி படி தானே பரவாயில்ல. கொஞ்சம் வயசான பரவாயில்ல. இளந்தாரி பண்ணினாலும் விலைத்தான் போறான். நம்மளும் சின்ன பண்ணி தார அவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு. இஞ்சலவா இந்த பக்கம் பார்த்துட்டு வரையா அப்போ இது உங்களுக்கு வழியிட போனே எங்களோட சரி பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வருமா. அந்த விதைக்கிறாங்கடா நெல் சரியோ. ஆனா அது பயங்கர தூரம் கனகத்தில் நிற்கிறாங்க தண்ணிக்குள்ள போகணும் நம்ம. மாதிரி தான் கஷ்டப்பட்டு வயல் வேலை செய்கிறாங்க கொடுக்கலாமனே. ஆனால் என்ன நிறைய பேர் இருந்தால் சிக்கல் என்ன நிறைய பேர் இருந்தால் நமக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து குடிக்கல. அது என்ன எங்கள்கிட்ட காசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் செய்யலாம். வணக்கம் நம்ம கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. நரசிங்கர் கோயில் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆரம்பம். இன்னைக்கு நாளைக்கு வந்து எண்ணெய் காப்பிடிக்கு நாளை கும்பாபிஷேகம். அப்புறம் பார வீக் 1ஆம் தேதி வந்து சங்காபிஷேகம் வரும். எதுவும் பரையலும்னு சொன்னா தெரியும் இடம். தெரியும் தெரியும். இந்த இதுல வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இன்னைக்கு போறோம். சரியா கட்டாயமாக. சரி இன்னைக்கு வந்து நாளைக்கு என்ன காப்பு கண்டிப்பா வருமா? சரி அண்ணா வரோம். நீங்க 2 வரும். நாங்க சில டைம் வெளியிலயும் போவோம். 2 வரும். சரி கட்டாயமாக. சரியா இன்னைக்கு நடக்குன்ற வந்து வீடியோ மூலமா தெரியும். சரி அண்ணா. இந்த ரோடெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முதல் நாங்கள் அந்த வெள்ளம் வந்து நாங்கள் வீடு எடுக்கிற டைமில் 2 இதில் குறுக்கால தண்ணி ஓடும். சில பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது ஏன்னா. தம்பி இதில் எத்தனை பேர் ஆக்கள் இருக்காங்க? 2 ஜேர்
பதினொண்டா அங்கிருந்து நாங்கள் வந்தா விடுங்களே எங்க இது பதினோரு பேரா 5000 கொடுப்போம் சரியோ எல்லாரும் பாருங்க எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இந்த இது என்ன கூலி வேலைக்கு வந்திருக்காங்க இந்த வேலை செய்றாங்க அவங்க வேண்டிய நாள் சம்பளம் வந்து ஒரு 2000 என்ன அதுக்கு வந்துருப்பாங்கண்ணே மகளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அந்த பாருங்க சைக்கிள்காரங்க இந்த அடிக்கை பார்த்தில வயலுக்குள்ளே வந்து வேலை செய்கிறாங்க கூலி வேலை செய்கிறாங்க பின்னுக்கு பாருங்கள் இந்த காசை வந்து நாங்கள் பிரிட்ஜ் வந்து கொடுக்க போகிறோம் அவங்களுக்கே தெரியாது நடக்க போன்னு சொல்லிட்டு வாங்க போய் கொடுக்கலாம் எஸ் வெயிலண்டா நெருப்பு வெயில் இதோட கரத்தும் போயிடும் நம்ம விதைக்கிறாங்கள் இந்த மைக்கை மட்டும் இழுத்தாடுறாம காப்பாற்ற வேண்டாம் என்ன நடந்தாலும் பார்த்து தம்பி இங்கே பாருங்க வேலை நடக்கு விதைப்பு அதில் நல்லா புதையுது ஏண்டா அது வந்து சறுக்கு அந்த காட்டு ஐயா எந்த இடம் ஐயா நீங்க ஊர் எந்த இடம் நீதாவணியா அங்கேருந்து வந்தீங்களா இங்கே ஓகே 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 மொத்தம் எத்தனை பேர் ஆக்கள் நிற்கியல் இதில் 6 பேர் நிற்கியல் அங்கால இருக்கிறாங்களே ஓகே அண்ணா வேல்காரண்ணன் ஓ இது வந்து யூடியூப் கம்பெனி இவங்களுக்கு காசு கொடுக்க போகிறோம் ஓ வாங்க வாங்க ஓ அப்படி இப்படி திரும்ப வாங்க தெரியும் ஐயா வணக்கம் என்னம்மா எப்படி இருக்கீங்க தம்பி வாங்க கிட்ட வாங்க தம்பி இந்த 15 வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர் ஐயாடே கணபதி பிள்ளை மாமாங்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிடுதீங்களா எந்த ஊர் நீங்க திக்கோடை திக்கோடை எவ்வளோத்துல நீங்க ஸ்கூல் அடி என்ன ஓகே ஓகே நாங்கள் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வரோம் சரியோ நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஆக்களை வந்து செலக்ட் பண்ணி வரோம் இப்போ வேலை செய்யக்கூடிய ஆக்கள் நாங்கள் சந்திச்சு அவங்க கதைச்சி அவங்களுடைய நிலவரம் எப்படி கண்டு கேட்டு வரோம் சரியோ அப்போ நாங்கள் நீங்கள் கழிச்சிட்டீங்கானே உங்களோட பேர் சொன்னீங்கானே உங்களோட பேர் சொன்னதுக்கு ஆண்டி சரியோ உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் தரோம் சரியோ சந்தோஷமா எதிர்பார்த்தனீங்களா நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி கிடைக்கும் ஓகே இன்றைக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு வேலை செஞ்சா எவ்வளோ 3500 ரூபா என்ன கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 1.5 நாள் சம்பளம் உங்களுக்கு தந்திருக்கோம் சந்தோஷம் தானே இது என்னுடைய காசில் இது வந்து இப்போ சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாட காசு தான் வசந்தன் சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்ல முடியுங்க வணக்கம் சொல்றீங்க ஓகே சந்தோஷம் ஐயா சந்தோஷமா நன்றி மிக்க சந்தோஷம் ஓகே ஒவ்வொரு ஆளும் சந்திச்சு வரோமா நாங்கள் ஓகே அடுத்து 6 வேறு கையெழுத்துங்க மாற்ற வேறு இப்போ அப்படி வரணும் லைனா லாயினா வார் ஓ
கீழே காடுங்க ஒரு புதை தானே யோ ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் ஐயாடு தம்பி வாங்க வேகமா வாங்க பேரும்பராசா எந்த இடம் நீங்க குரம்பலி குரம்பலி அங்க இப்ப எல்லாரும் வந்து ஒரே இப்படி ஜோடியா வந்தீங்களா இல்ல தனித்தனியா வந்தீங்களா கவனம் 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 வயல்காரால் ஐயா அவர் அவர் ஓகே 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 நான் பாருவேண்ணா பேரும்பராசி ஐயா சரியோ சாப்பிட்டீங்களா என்னம்மா வீட்டில் யாரா இருந்தீங்க 4 பேர் யாராரு பிள்ளைகள் 2 பேர் மனைவி நீங்க பொம்பளை பிள்ளை ஒன்று பொடியும் உண்டா பொம்பளை பிள்ளை 3 பொடிய 3 இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கீங்க கல்யாணம் கட்டி கொடுக்க பிள்ளைங்க சரி ஐயா ஓகே சந்தோஷம் ஐயா இதில் 5000 ரூபா காசு இருக்கு வச்சுக்கொள்ளுங்க சரியோ சந்தோஷமா எதிர்பார்த்துனீங்களா எதிர்பார்க்கலையா ஓகேயா சந்தோஷமா நன்றி ஓகே அடுத்த ஐயா இந்த கிட்ட வந்தார் மம்படி வரனே அவ்வளோதான் வணக்கம் வணக்கம் என்ன பேர் ஐயாடே இராசரத்தினம் எந்த ஊர் நீங்க நீங்களும் குருவமொழி தான் நீங்க வீட்டில் யாராரு வீட்டில் யாராரு அப்படியா சரி சரி ஓகே ஓகே என்ன பேர் வைஃப்டே கனகமணி அம்மா சரியோ சந்தோஷம் நாங்கள் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு தரோம் வீட்டை கொண்டு விடுங்க வீட்டாகல சரியா இடையில கூட என்ன பாருக்குன்னு போகிறோம் எங்க பைசல்ல கூட எனக்கு தெரியும் எங்கங்க வார் இருக்குண்டா சரி இந்தாங்க இதுல ஒரு 5000 ரூபாய் காசு இருக்கான் சந்தோஷமா ஐயா எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல ஓகே ஐயா சந்தோஷமா நன்றி ஓகே விளையாடல நல்ல முழிவளமாக எங்க வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர் உங்களோட சண்முகன் சத்யநாத் நல்லா பாட்டெல்லாம் படிப்பீங்களா நீங்க கேள்விப்பட்டு காவடி பாட்டெல்லாம் இல்லையே கேள்விப்பட்டு சண்முகம் சத்யநாத்ன்ற பேர்ல நல்ல காவடி பாட்டெல்லாம் படிப்பீங்களாம் கிராமத்து பாட்டெல்லாம் படிக்கல நீங்க படிக்க அப்ப நீங்க அது வேற சொந்த இடம் வந்து நான் கழுவுந்தமல்லி கழுவுந்தமல்லி இப்போ கல்யாணம் கட்டிக்க வந்து அம்பலாந்துறை மேற்கு அம்பலாந்துறை மேற்கு ஓகே சந்தோஷம் அப்ப எத்தனை பேர் நீங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு படிக்கணும் மனைவி ஓகே சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க பரோட்டாவும் பருப்பு கறி பருப்பு கறி சந்தோஷமான சாப்பாடு இதுல ஒரு 5000 ரூபாய் காசு இருக்கு வச்சுக்கொள்ளுங்க இது புத்தாண்டி முன்னிட்டு தரணாங்க சரியோ சித்திரை புத்தாண்டி முன்னிட்டு வாரம் சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா இல்ல நாங்க எதிர்பார்க்கல எங்களுக்கு புத்தாண்டு இதுக்காக சந்தோஷம் வீட்டுல ஒண்ணு கொடுங்க சமையல் சாமான் வாங்கிட்டு போங்க சரியோ சந்தோஷம் ஐயா நன்றி நன்றி சரி ஐயா வாரமா அங்கே போயிட்டு ஓகே அந்த ஆள் இருக்கா அண்ணே அண்ணா வாங்க கிடைக்கு வாங்க நாங்களும் விதைக்க இவனே உழவடிக்கும் விளையாடல டிவியில் பார்க்கலாம் டிவியில் வராது யூடியூப் ஃபோனில் வரும் அண்ணன் வணக்கம் என்ன பேர் அண்ணாடே ராதனண்ணா எந்த ஊர் நீங்க சின்னவத்த வீட்டில் யாரா நீங்க 6 பேர் என்ன மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு குடும்பம் 3 ஓகே சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது வேலை அப்படி திறந்து வேலை போடுறீங்களா வேலைலாம் வருதா ஓகே ஐயா இந்தாங்க இதில் ஒரு 5000 ரூபாய் காசு இருக்கு வச்சுக்கொள்ளுங்க சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு தாரம் உங்களுக்கா சந்தோஷமா இன்றைக்கு எதிர்பார்த்தீங்க கிடைக்க மாட்டேங்க இன்றைக்கு ஃபுல்லாக வேலை 3500 ரூபாய் இருக்குமே அப்போ 1.5 நாள் சம்பளம் நாங்கள் சந்திக்கும் தானே இது என்னுடைய காசு இல்லை இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணாட காசு தான் பசந்தான் நான் சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்ல முடியுங்க நீங்கள் காசு இருந்தவருக்கு நன்றி சந்தோஷம் மேலே ஓகே அடுத்து யாரு கொடுக்கல ஓகே போடியாராங்களை தரணும் போடியார் மூலம் உங்களை வேலையை கூப்பிட்டு இன்றைக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சி கொடுக்குறேன் இப்ப அங்க போனா இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிக்கா என்ன போயிருக்க மாட்டேன் கனவு
இதுக்குள்ளே போய் சேர நேரம் நாளைக்கு விடியமாயிரும் இப்போ நடந்து வர நேரம். யா ஐயா ஆ நெல்லையும் போட்டா நெல்லை கொஞ்சம் படியா விளையும். ஓ நல்ல சத்துகள் இருக்கு தானே. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாடே? தியாகராஜா. தியாகராஜா. எந்த ஊர் நீங்கள்? குரம்படி. குரம்படி. எப்படி போகுது குடும்ப நிலைமையெல்லாம்? பரவாயில்லண்ணே. ஓகே இங்கே பாருங்க, இது என்ன வெள்ளம்டா? அது ஆ போல. ஆ 378 போல பாருங்க. அப்படியா முளைக்கட்டி நெல் பாருங்க. ஒரு கை 4 வாக்கடா. சரியோ? நான் எற துண்டளவு நல்ல வெள்ளம் விளையும் பாருங்க. எல்லாம் விளையுமா? சரியோ? ஆ 3 அறியணும். ஓகே. ஆ சரியா கலைச்சா நேரம் எப்படின்னு? ஆ யாரு? ஆ கனாலத்து அனுபவம் இருக்குண்ணே. 64 வயசு. ஆ ஓகே ஐயா, இந்தாங்க இதில் 5000 காசு இருக்கு, வச்சுக்கொள்ளுங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தனீங்களா? எதிர்பார்த்தனீங்களா? வருவானு தெரியுமா இப்ப? ஓகே ஐயா வாரம். சரியா சந்தோஷம். ஓ உங்களோட எத்தனை ஏக்கர் வயசு இருங்க? 2 ஏக்கர்ண்ணே. ஆ ஆ ஆ குருவன்பள்ளி. குருவன்பள்ளிலேருந்து இவங்களை தொடர்ந்து இதை எங்கட தங்கச்சிட பயம் நான் தான் செய்யக்காரன். இதை செய்து பார்த்து நீ எல்லாம் எனக்கு எடுத்து வரவிய அன்றைக்கு எனக்கு ஆள் இல்லாதால 50 இது உங்களுக்கு அதுல வருமானம் இல்லை? தங்கச்சி நீங்க நம்ம பார்த்து கொடுக்குறோம், செய்து கொடுக்கறது பார்த்து கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, அங்கேயும் வயல் இருக்கு, மற்ற இடத்துல இருக்கு. சரி சந்தோஷம் சந்தோஷம். இந்தாங்கண்ணா நீங்களும் மெச்சு கொடுங்க ஐயா காசு. சரியோ? இந்தாங்க. சந்தோஷமா? சரியா? இப்ப நீங்க வயலுக்கு சொந்த காலம் இருந்து 5000 பெருமதி பெறாம பாத்தீங்களே. நான் இப்ப கரையேற போறாங்க. கரையேறினாலும் இவங்களுக்கு புளிச்சம்பளம் கொடுத்துருவேன். மற்றாக்களை போல மதியத்துக்கு முன்ன கரையேறணுன்ற கதையெல்லாம் இல்லை. இப்ப சாப்பாடு காலை சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்ப மதிய சாப்பாட்டுக்கு இந்த ஓட குடிச்சேன். சாப்பாட்டு பாரிஜலம் கொடுத்து காசும் அவரை காசை கொடுப்பேன். இவங்க கரையேறிட்டு போயிடுவாங்க. சந்தோஷமையா, நன்றி. அங்கே பாத்துருவா அந்த நிக்கிறாங்க. அதுல 2 பேர் நிற்காங்க. பரம்பு வழுக்கும். ஓ அதான் வழுக்கு விழுவேங்க. இந்த ஓரத்தால அப்படியே அதான் நாங்கள் உள்ளாலே போறோம். ஓ ஆமா குறுக்கால போகணும். அதில் எத்தனை பேர் ஆக்கள் நிற்கிறாங்க? வெட்டக்காரன் வாங்கும். பாய்க்காலோட கண்டுபிடிச்சி காலில் கழி தான் போகணும். காருக்கிறக்குள்ளே உலகல. ஓ முதலாடகோ தெரியும் தெரியும். சின்ன மடவுக்குள்ளே முதலாடக்குறேன். போய் சேர நேரம் அது வேற வயல் என்ன. 2 பேர் அங்காலம் இருக்காங்க அவளுக்கு அந்த ஆக்கள். வாங்கல பாப்பா. அண்ணா எத்தனை பேர் ஆக்கள் நிற்கிறீங்க? 2 பேர் தானா? ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் களி பூமி இல்லை, அது கொஞ்சம் பயங்கர களியாக இருக்குண்ணே. இது மணல் தன்மையாக இருக்குண்ணே. கதைக்கலாமா கொஞ்சம்? கதைங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் உங்களோட?
அவராச்சா எந்த இடம் நீங்கள்? தம்பளவத்தை. வீட்டில் யாராரு நீங்கள்? வீட்டில் ம் 3 பேர். 3 பேர் என்ன? தொடர்ந்து இப்படி தான் நான் வேலைக்கு போகிறீங்க? மேலே 2 தான் நிற்கிறீங்க என்ன கூட பேராக வேண்டாமா? இல்லை 2 பேர் என்ன? கூட்டிக்கு வந்தேன். நாங்கள் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து வரோம். சரியா? நீங்கள் வேலை செய்கிறீங்க அண்ணே, அதை வீட்டை உடனடியாக சேர்க்க விட்டீங்க என்ன? சரி அப்போ பாருக்கெல்லாம் போகாமல் என்ன சொல்கிறது என்ன இப்படியாக வீட்டுக்கு கொண்டு தேவையான சாமான்லாம் வாங்கி கொடுங்க. இந்தாங்க ஒரு 5000 காசு இருக்குது. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தனீங்களா? எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்காம கிடைக்குது. எதிர்பார்க்காம கிடைக்கதான் உதவி. சரியா? சரி. சந்தோஷம் ஐயா, நன்றி. ஓகே, ஐயாட பேர் என்ன? கிருவாகரன் ஐயா. எந்த இடம் நீங்கள்? தம்பளவத்தை, மண்டூர் தம்பளவத்தை. மண்டூர் தம்பளவத்தை. நீங்கள் யார் வீட்டில்? நாங்கள் 2 பேர் தான் இருக்குது. 2 பேர் வைஃப் நீங்களும் இருக்கீங்களா? வீட்டில் சாப்பாடெலாம் நீங்கள் உழைச்சிட்டு போனதான்? ஓகே. நாங்கள் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஒரு அண்ணாவின் உதவியோடு நாங்கள் காசு கொடுத்து கொண்டு வரோம். அந்த வேலை இது ஒரு 5000 காசு இருக்குது. சந்தோஷமா? எதிர்பார்த்துனீங்களா? விளங்கல, எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கு ஐயா. எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கேனே. ஓகே. அந்த வார அண்ணன் யார்? அவர் டிரைவர். என்னதில் மெஷின் டிரைவரா? அவங்களோட வாகனமா இல்லை? டிரைவர் அண்ணா வாங்கண்ணா, கொஞ்சம் பேமா வாங்க. கதியாவா அண்ணன் வந்து அந்த மெஷின் டிரைவரா அண்ணா? ஓகே ஓகே. கூலி தான் வர்றாருண்ணே. உங்கடா மெஷின் உங்கடாண்ணா? முதலாளியா? எவ்வளோ சம்பளம் இன்றைக்கு? அப்படி வரண்ணே. நாங்கள் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரோம். சரி ஓகே. இதில் 5000 காசு இருக்கு. சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்லை வந்து நீங்கள் முதல்ல வந்தா சொன்னானே. யார் சொன்னே? அங்கே என்ன டவுன்லையா இதில் வீடியோ பார்த்துட்டு. அப்படியா? நன்றி. என்ன பேர் உங்களோட? என் பேர் தெய்வேந்திரன். தெய்வேந்திரன். அந்த வர யாரு? அது மச்சாங்க நம்ம வயலில் விதைக்கிறோம். வேலைக்கு வந்தவரா? இல்லை கூலியில். ஓகே 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 ஓகே. அது வேற வேலா? இல்லை இந்த கீத்து அந்த முதலாளியா நாங்கள் சம்பளத்தாங்க. சம்பளத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ணா வாங்க, டக்குனு வாங்க. தானே அது இந்த வெயிலுக்கு சும்மா கொஞ்சம் நிற்கலாம். தண்ணி அவ்வளோ. எங்கே டவுன்லேருந்து வரீங்க? இல்லை நாங்கள் கொஞ்சம் பக்கத்து ஊர் தான். ஓஹோ நல்ல சந்தோஷம் தானே. இப்படி செய்கிற இவ்வளோ இது நாங்கள் இப்போ இதில் இருக்கிற எல்லாரும் கொடுத்து வரோம் ராஜு. அது சரியா? சரியா? ஐயா தெரியுமா? வணக்கம். நல்ல சோப். என்ன பேர் உங்களோட? நெல்லை. எந்த இடம்? சின்ன கிராமம் ஊரில். வேட்டி சின்ன அதான் வெள்ளத்தால் பாதிக்கப்படுற கிராமம். ஓகே. நான் வந்திருக்கேன். நீங்கள் வந்துருக்கேங்க. நான் அந்த ஜோதிட்டு வந்தேன். நாங்கள் வரப்போ. ஓகே. இதில் ஒரு 5000 காசு இருக்கு. விடுங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்க்கல. ஓகே. இது என்னுடைய காசு இல்லை. இது வந்து சுவிஸில் இருக்கிற வசந்தன் அவங்களுடைய காசன். அதில் அவர் காசு வந்து எனக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் இல்லை இல்லை உதவி செஞ்சவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்லை இல்லை மிச்ச நன்றி. மிச்ச நன்றி. வசந்தண்ணா உதவிகள் நல்லா இருக்கணும். எல்லாம் சரி. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சார்பாக வந்து நன்றிகள். என்ன அப்போ நாங்களும் மெளிக்கிறோம். அப்போ என்ன ஓகே. சந்தோஷம். போயிட்டு வரோமா? ஓகே பாய். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு போய் கொண்டிருக்கோம். மேக்ஸிமம் இங்கே நின்ற எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். என்ன கொஞ்சம் பாருங்க, மொழிபெயரும் கொடுத்துருக்கோம். ஒருத்தரையும் மிஸ் பண்ணல நாங்கள். பார்த்து வரணும் சானோ. சரக்கும் தொம்பல் தானே. வெயிலா? நெருப்பு வெயிலா? வாங்க வாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆகலும் எண்ணி வந்தீங்களா கொடுத்த? ஃபயர் உண்டா?
தம்பி கால் நாள் கழுவி கொள்ளாண்டாங்கண்ணே உடுப்பெல்லாம் தான் சரி ஜேர சின்ன சின்ன இடம் தானே இந்த மெஷின் டிரைவர் தான் அண்டன் கடைசி ஆகாச்சு வா வா சனு இது கொஞ்சம் சரக்கு கடமையா பார்த்து வா ஐயா பாய் போயிட்டு வரமா பாய் 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 ஓகே ஓகே கழுவுறாங்க பாய் ஓகே போயிட்டு வரோம் டேய் அந்த முதல்ல தண்ணி கழுவுறவர் இதில் கழித்து போயிடலாம் உங்களுக்கு ஆ பொம்பல் தண்ணியாக இருந்தாலும் சுத்தமான தண்ணி ஆமா சரியோ கழுவுங்க அதில் எனக்கு முதலைக்கெல்லாம் போகல வீட்டை வழியாக குளிப்போம் விவசாயி சேத்துல கால் வச்சா தான் நம்மெல்லாம் சோத்தில் கை வைக்கலும் என்ன வேணும் வாங்க காசு பேலன்ஸை பார்த்தோன்னா தெரியுமா கொடுத்தீங்கண்ணா ஈஸி கணக்கு 11 தான் 11 கொடுத்தி 5000 பேலன்ஸ் இருக்கு எப்படி சுடுது திறப்பங்கூலியா இருக்கு எங்கடா ஹீ பழையல எடுத்த ஞாபகம் இருக்கு வா உங்கள்கிட்ட இல்லையா ஏய் எடுக்கவே இல்லை ஃபுல் டைம் இல்லைடா சரி ஓகே சந்தோஷம் என்ன இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு 11 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறோம் 5000 படி கிட்டத்தட்ட 55000 பேலன்ஸ் இருக்குது இன்னொரு 45000 உண்டான காசு இருக்குது அப்போ இதுவும் என்ன இன்னொரு அந்த 5000 இன்னொரு 45 நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு அதை நாங்கள் வேறொரு 2 குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கோம் அதான் எங்களோட பிளான் என்ன ஓகே இதில் வந்து 5000 மிஞ்சினுடையால் அந்த மட்டுக்கு மட்டாய 50000 காசு அடுத்த உதவிகள் வந்து போய் சேரும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ முதற்கட்டமாக நாங்கள் செய்தது வந்து 1 லட்சம் ரூபாய் தான் செய்து நாங்கள் அதில் 5000 மிஞ்சி இருக்குது அதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே பேலன்ஸ் 45 இருக்குது அதையும் சேர்த்து 2 குடும்பத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி 25 கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு 50000 படி கொடுக்கலாம் அப்போ அந்த வேளையில் வந்து இந்த உதவியை செய்த வசந்தனாவுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் செய்திருந்தோம் உண்மையிலேயே இந்த என்ன மக்களுக்கு பாருங்கள் அவ்வளோ பேர் ஆக்கள் இதில் எல்லாருக்குமே வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து காசு கொடுத்துருக்கிறோம் இவங்களுக்கு கொடுத்தது வந்து உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து மற்றவங்களை ஷேர் பண்ணி எங்களுக்கும் ஒரு எங்கேஜ்மெண்ட்டை தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே மக்கள் இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெற செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்